வணக்கம். நான் பல விதங்களில் பெண்களை குறித்த என்னுடைய பார்வையை முன்வைத்து வருகிறேன். என்னை பொறுத்தவரைக்கும் ஆன்மீகம் என்பது பெண்களுக்கு மிகவும் அணுக்கமானது. ஏன்னா, நான் ஆன்மீகத்தை உடலின் கோணத்தில் அணுகுறேன். அது உயர்வான சிந்தனைகள், மேலான வாழ்க்கை முறை இதையெல்லாம் குறித்தது தான். அதே சமயம் அதெல்லாம் நடைமுறைக்கு ஏதாவது விதத்தில் பயன் தரணும். நடைமுறைக்கு எந்த விதத்துலேயும் பயன் தராத தத்துவங்கள், சிந்தனைகளை பிடிச்சிக்கிட்டு அதனால் உண்மையில் நம்மளுக்கு எந்த பயனும் இல்லை. இதை பெண்கள் நன்காகவே அறிவார்கள். ஏன்னா, என்ன தான் நம்ம ஞானம் அடைஞ்சாலும், இமயமலைக்கு போனாலும், ஏதாவது துறவறம் மேற்கொண்டு மலையாளத்தில் தங்கினாலும், நம்மளுக்கு பசிக்கும், சாப்பிடணும், அடிப்படை தேவைகளை பூர்த்தி செஞ்சு ஆகணும். அதற்கு வாழ்ந்தாகணும். உயிர் இருக்கிற வரைக்கும் உடல் இருக்கணும். உடல் இருக்கிற வரைக்கும் உயிரை பேணணும். இப்போ அதற்கு என்ன அடிப்படையான தேவைகள் வேணுமோ அதை செஞ்சுக்கிட்டு இப்படியே சமாளித்து வாழ்ந்தாலே போதும் இல்லையா? அதை விட்டுட்டு ஞானத்தை தேடி காடு மலைன்னு போயிட்டு வாழ்க்கையை திறந்துட்டு குழம்பி தவிப்பது, இதெல்லாம் எனக்கு தெரிந்து பெண்கள் பெரிதாக கண்டுக்குவாங்கன்னு தோணலை. ஏன்னா அவங்களுடைய ஆன்மீகம் எளிதானது. ஸோ இப்போ இதை நன்றாக புரிந்து கொள்ளணும். அதற்காக ஆண்களின் புரிதல், அவங்களுடைய தேடல் பொய்யானதும் கிடையாது. இது உளவியல் ரீதியாக 2 பேருக்கும் வெவ்வேறு விதமான வாழ்க்கை முறைகள் தேவை. ஆண்கள் தங்களுடைய அடையாளத்தை கண்டுகொள்ளணும். தாங்கள் யார் என்று கண்டுகொள்ளணும். பெண்களுக்கு அப்படி கிடையாது. அவளுடைய அடையாளம் அவளுக்கு இயல்பாகவே கிடைக்கும். பெரும்பாலும் அது ஒரு குழந்தை பெற்று வளர்க்கும்போது அதன் மூலமாக தான் அவங்க நிறைவே உணர்ந்துட்டு இருந்தாங்க காலம் காலமாக. இன்று அவங்களுக்கும் வெவ்வேறு வித வாய்ப்புகள் தரப்படுகின்றன. அவங்க எப்படிப்பட்ட வாழ்க்கை வேண்டுமெனாலும் தேர்ந்தெடுத்துக்கலாம். ஆண்களுக்கு அது எப்போதுமே தரப்பட்டு வந்திருக்கு. ஆனால் பெரும்பாலும் ஆண்கள் ஒரு துறவு போன்றவற்றை அதிகம் தேர்ந்தெடுப்பது கிடையாது. இப்போ இதெல்லாமே நம்ம நுட்பமாக கவனிக்க வேண்டிய விஷயம். இப்போது ஆண்களுக்கு ஞானம் தான் முக்கியம்னா ஏன் அவங்க குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடணும்? அப்போ குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடணும்னா முழுசாக குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட வேண்டியது தானே. ஏன் அரையும் குறையுமா ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால்னு இருக்கணும்? இதெல்லாம் யோசிக்கணும். ஏன்னா இது இன்று ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஒரு குடும்பங்கிறது ஒரு பெரிய தலைவலியாக, பெரிய பொறுப்பாக மாறிட்டு இருக்கு. இன்றைக்கு நிறைய வசதி வாய்ப்புகள் இருக்குது. நம்மளுக்கு அடிப்படை தேவைகளை குறித்து கவலைப்பட வேண்டியது இல்லை. வாழ்க்கையை எப்படி வேணாலும் வாழலாங்கிற வாய்ப்பு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அதற்கான உரிமை, சுதந்திரம் குறித்த புரிதல் கூடிக்கிட்டே வருது. இன்றைய நிலையில் எதற்கு நாம் திருமணம் செய்து கொள்ளணும்? குழந்தைகளை பெற்றுக்கொள்ளணும், சமூகத்துக்காக வாழணும் இல்லையா? ஒரு தனி மனிதனாக நம்முடைய தேடல் என்ன? நாம் யார்? நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழணும்? எதற்காக வாழணும்? சமூகத்தில் நம்முடைய பங்களிப்பு என்ன? சமூகத்தில் ஒரு அடையாளத்தை பெறுவதற்காக நம்முடைய தன்மானத்தை நாம் இழக்கலாமா? வெளியில் ஊழல் செஞ்சாலும் பரவாயில்ல, அதாவது ஊழல் பேர் வெளியில் தெரிஞ்சாலும் பரவாயில்லன்ட்டு கோடிக்கணக்கில் சொத்துக்கு சேர்க்கலாமா? குடிகாரன், பெண் பித்தன் அப்படின்னு பேர் வாங்கினா பரவாயில்லையா? இல்லை நல்லவனா, எல்லோருக்கும் பிடிச்சவனா வாழ்ந்துக்கிட்டு இருக்கணுமா? அதற்காக வேஷங்கள் போட்டுக்கிட்டு இருக்கணுமா? நமக்கு பிடிச்சதை செய்யணும், ஆனால் அதை சமூகம் ஏற்றுக்கொள்ளாது, மற்றவர்கள் விரும்ப மாட்டார்கள்னா அதை செய்யலாமா, செய்யக்கூடாதா? அதை சமூகத்துக்கு தெரிந்தது போல வெளிப்படையாக செய்யணுமா, தெரியாமல் ஒளிவு மறைவாக செய்யணுமா? ஒளிவு மறைவாக செஞ்சால் அது குற்றம் கிடையாதா? அது பிற்பாடு தெரிய வந்துச்சுன்னா என்ன ஆகும்? இதெல்லாம் யோசிக்கணும். நினச்சி பார்த்தா வாழ்க்கை ரொம்ப குழப்பமாக இருக்கும். அதனால தான் நம்ம யோசிக்கிறதே இல்லை, அப்படியே வாழ்ந்துட்டு போகிறோம். ஆனால் இதை குறித்த புரிதல் இன்றைக்கு நம்ம உருவாக்கி கொண்டே ஆக வேண்டும். தனி மனிதனும் சமூகம் என்பது நான் அடிக்கடி சிந்திக்கும் ஒரு தலைப்பு ஒன்று. ஏன்டா இன்றைக்கி நம்ம தனி மனிதனாக எப்படி வாழணும், ஒரு சமூகத்தில் நம்முடைய பங்களிப்பு என்றங்கிற புரிதல் வேண்டும். இன்றைக்கும் அதாவது இன்றைக்கி எல்லா வசதி வாய்ப்புகளும் இருக்குது நம்முடைய வாழ்க்கையை வாழ்வதற்கு.
நம்ம என்ன வேணாலும் படிக்கலாம், எங்கே வேண்டுமானாலும் வேலை செய்யலாம், யாரை வேண்டுமானாலும் திருமணம் செய்து கொள்ளலாம், எப்படி வேண்டுமென்றாலும் வாழலாம். அப்படிங்கும்போது இன்றும் நாம் மரபான வாழ்க்கை முறையை தேர்ந்தெடுத்தோம்னா உண்மையிலேயே மரபின் மீதான ஈர்ப்பினால் அதை நன்றாக புரிந்து கொண்டு அதுதான் நமக்கான வழிமுறைன்னு தெரிந்து கொண்டு அதை தேர்ந்தெடுக்கிறோமா, இல்லை வேறு எப்படி வாழ்கிறதுன்னு தெரியாததுனால நம்முடைய பெற்றோர்கள் சொன்னார்கள், மற்றவர்கள் சொன்னார்கள் அப்படிங்கிறதுக்காக அதை தேர்ந்தெடுக்கிறோமா, இல்லை மரபான வாழ்க்கை முறை வேண்டாம், நான் சுதந்திரமாக இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு வாழ்க்கையை வாழத் தொடங்கணும் அப்படின்னா அதை வாழ்வதற்கு தேவையான போதிய பக்குவம், புரிதல், தெளிவு நம்மிடம் இருக்கா? அதற்கு தேவையான பொருளாதார பின்புலம், உளவியல் ரீதியான தெளிவு நம்மிடம் இருக்கா? இப்போது வயசு இருக்குது, ஆற்றல் இருக்குது, அதனால் நம்ம இஷ்டப்படி வாழ்ந்துக்கிட்டு 40-50 வயசில் ஐயோ இப்படி பண்ணியிருக்கக்கூடாதோ அப்படின்னு புலம்புவோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? புலம்ப மாட்டீங்கன்னு உங்களால் உத்தரவாதம் தர முடியுமா? எதன் அடிப்படையில் அதை தருவீங்க? யோசிச்சு பாருங்கள். இது இன்றைக்கு இளைஞர்கள் எல்லோருமே கேட்டுக்கொள்ளணும். இது முக்கியமாக இளைஞர்களுக்கு அவர்கள் எல்லோருமே கேட்க வேண்டிய கேள்வி. ஏன்னா எதிர்காலத்தில் வாழ்க்கை முறை எப்படி இருக்கும்னே சொல்ல முடியாது. இப்போவே எல்லாமே மாறிக்கிட்டு இருக்குது. குடும்பங்கிற அமைப்பு மாறிடுச்சு, சமூகம் மாறிக்கிட்டு இருக்கு, வாழ்க்கை முறை மாறிக்கிட்டு இருக்கு. இப்போ எதிர்காலத்தில் என்ன ஆகும்னு தெரியாது. அப்போ நீங்கள் எப்படி வாழ போகிறீங்க? உங்களுக்காக வாழ போகிறீங்களா, மற்றவர்களுக்காக வாழ போகிறீங்களா, நீங்கள் கல்யாணம் செஞ்சுக்க போகிறீங்களா, செய்யாமல் இருக்க போகிறீங்களா, வேலை செய்வீங்களா, வேலை செய்யாமல் இருப்பீங்களா, வேலை செய்வீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச வேலையை செய்வீங்களா, இல்லை நிறைய சம்பளம் தருதேங்கிறதுக்காக அந்த வேலையை செய்வீங்களா, எவ்வளோ நாட்கள் வேலை செய்வீங்க, எப்போ ரிட்டையர் ஆவீங்க? யோசிச்சு பாருங்கள். யோசிக்க குழப்பம் கூடும். ஏன்னா இதெல்லாம் எந்த தெளிவுமே இல்லை. மேலை நாடுகளெல்லாம் அவங்களுடைய சமூக அமைப்பில் ஒரு தெளிவு இருக்குது. தனி மனிதர்கள் முக்கியம். அதனால் தனி மனிதர் தங்களுடைய வாழ்க்கையை எப்படி வாழணுமோ அதற்குரிய வசதிகளை செய்து தருவதற்கு அரசாங்கம், வேறு சமூக நலன் சார்ந்த அமைப்புகள் போன்றவை இருக்கின்றன. அவருக்கு தேவைன்னா வழிகாட்டுவதற்கு ஆட்கள் இருக்காங்க. அதை தொழில் முறையாகவும் செய்கிறாங்க, இலவசமாகவும் செய்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் இந்தியாவில் கிடையவே கிடையாது. அங்கே இன்னும் நாம் சாதி, மதம், மொழி, இனம், மாநிலம் இதெல்லாம் பிடிச்சிக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். நம்ம எதை நம்பி நாம் எதிர்காலத்தை வாழ முடியும்? நம்ம உண்மையாக உறுதியாக நம்பக்கூடிய யாராவது சிலர் நம்மோட இருக்காங்களா? அவங்க இறுதி வரை நம்மோட இருப்பாங்கங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம்? இப்போது அவங்க கூட நாம் இருப்போமா? நாம் அவங்க கூட இருப்போங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம்? யார் அதை தர முடியும்? எதிர்காலத்தில் இதெல்லாம் மாறாதுன்னு எப்படி நிச்சயம்? இதெல்லாம் தெளிவுபடுத்தி கொள்ளணும் நாம். ஏன்னா இதெல்லாம் புரிஞ்சிக்காமல் நம்ம இன்னும் சாதி மதத்தை பிடிச்சிக்கிட்டு இருந்தோம்னா எதிர்கால மனிதர்கள் நம்மளை மதிக்க மாட்டாங்க. நம்ம தமிழ்நாட்டில் நம்ம ஒரு கிராமத்தில் வாழ்ந்துட்டு இருந்தோம்னா நமக்கு தெரிஞ்சவங்க கூட இருப்பாங்க, அவங்களும் நம்மளை போன்ற மனநிலை கொண்டு இருப்பாங்க. ஸோ மேனேஜ் பண்ணிவிட்டு வாழ்ந்துடலாம். நம்ம ஒரு நகரத்துக்கு போனாலே பார்த்திங்கன்னா வெவ்வேறு விதமான மனிதர்கள் இருப்பாங்க. அங்கெல்லாம் வேறுபாடு காமிச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்க முடியாது. வேறு மாநிலம், வேறு நாட்டுக்கு சென்றோம்னா முற்றிலும் நாம் ஒரு அந்நிய மனிதர் ஆகிடுவோம். நாம் அங்கே ஒரு சிறுபான்மையினர் ஆகிடுவோம். அப்போ மற்றவங்க நாம் எப்படி நடக்கிறோம் நம்ம கட்டுப்பாடு விதிப்பாங்க. நம்ம அதை பொறுத்துக்கிட்டு வாழணும். ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் நம்ம. இதில் எது நம்முடைய வாழ்க்கை முறை, எப்படி நம்ம வாழ்க்கையை வாழணும், இது தனி மனிதர்கள் தான் இன்றைக்கி தேர்ந்தெடுக்கணும். அதற்கு தான் இவ்வளோ கல்வி இருக்குது, இவ்வளோ வசதி வாய்ப்புகள் நம்மளுக்கு தரப்பட்டிருக்கு. இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையை சரியாக வாழலை, சரியாக வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கலைன்னா நாளைக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம். ஸோ எவ்வளவு சிரமமாக இருந்தாலும் இதை நாம் என்றாவது தொடங்கி ஆகணும். இதை தள்ளி போட்டுக்கிட்டே வந்துட்டுருக்கோம். நம்முடைய முந்தைய தலைமுறைகளே தொடங்கி இருக்கணும். ஆனால் அந்த வசதி வாய்ப்புகள், கல்வி அறிவு போன்றவை எல்லோருக்கும் கிடைக்கல. பட் இன்றைக்கி எல்லாமே கிடச்சிக்கிட்டு இருக்கு. அதுவும் இப்போ இந்த யூடியூப் காணொளி மூலமாக
இது போன்ற வசதி வாய்ப்புகள் மூலமாக எல்லோருக்கும் இலவசமாகவே கிடைக்குது. நாம் நம்முடைய விருப்பப்படி எப்போ வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ள முடியும். அப்போ இப்போவும் நாம் வாழ்க்கையை புரிந்து கொள்ளலை, ஒழுங்காக வாழ கற்றுக்கொள்ளலைன்னா தவறு யாரிடம் இருக்குது? நம்மிடம் இருக்கா? ஆங்கிலேயர்கள் நம்மளை அடிமைப்படுத்தியதுனால தான் நம்ம இன்னும் இந்த நிலைமையில் இருக்கோமா? இல்லை சனாதன தர்மம் தான் நம்மளை அடிமைப்படுத்தி வச்சுருக்கா? இன்னும் எவ்வளோ காலமாக அதை சொல்லிகிட்டு இருக்க போகிறோம்? ஸோ இதை நாம் தான் கேட்டு ஆகணும். தனி மனிதனால் நாம் என்ன செஞ்சோம்? இப்போ நம்மளுக்கு ஒரு பாராட்டு கிடைக்குது, விருது கிடைக்குதுன்னா பெருமையாக போய் வாங்கிக்குவோம் இல்லையா? அப்போ சொல்லுவோமா, இல்லை ஆங்கிலேயர்கள் அடிமை முறையினால தான் நான் இந்த மாதிரியான வாழ்க்கை முறையை வாழ நேர்ந்தது, அதற்காக நான் வெட்கப்படுறேன், ஆனால் இந்த விருது வேண்டாம், இந்த பாராட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லுவோமா? ஆனால் ஏதாவது பிரச்சனைனா மாத்திரம் நாம் மற்றவங்கள குறை சொல்கிறோம். ஸோ அதில் உண்மைகள் இல்லாமல் கிடையாது, அதே சமயம் அதுவே முழு உண்மையும் கிடையாது. ஸோ நம்முடைய பங்களிப்பு என்னங்கிறது இன்று நம் எல்லோருக்கும் முன்னால் இருக்கும் கேள்வி. சரி, ஓகே, இந்தியா ஒரு பாரம்பரியமான மரபான நாடு, பழமையில் ஊறி போனது, அங்கே கல்வி அறிவு இல்லை, எல்லாமே ஓகே, ஏற்றுக்கலாம். நம்ம என்ன செஞ்சோம்? ஒரு 75 வருஷம் ஆச்சு நம்ம சுதந்திரமாகி, ஓகே விட்டுருங்க, இன்ன வரைக்கும் செய்யலை, இனிமேல் என்ன செய்ய போகிறோம்? 5 வருஷம் கழித்து நம்ம எந்த நிலையில் இருக்க போகிறோம்? 5 வருஷம் என்ன செய்ய போகிறோம் தெரியுமா நம்மளுக்கு? ஏதாவது புரிதல் இருக்கா அதை குறித்து? ஸோ இதுதான் நம்ம யோசிக்கணும். இது யோசிக்கவே நம்மளுக்கு தெரிய வரும். நம்மளுக்கு எதை பற்றியும் ஒரு தெளிவான புரிதல் கிடையாது. எதையும் நாம் நுணுக்கமாக கவனிப்பது கிடையாது. ஒரு விதமான கனவும் கற்பனையும் கலந்த வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அப்படியே எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கோம், எல்லாம் நல்லா போய்டும் நம்பிக்கிட்டே இருக்கோம். ஸோ தெரியல, இதை யோசிக்க எனக்கும் குழப்பமாக தான் இருக்குது. இப்போ அதனால தான் நான் சிந்தனையை முன்வைக்காமல் நம்முடைய உடலை கொண்டு வாழ்வதை முன்வைக்கிறேன். ஆனால் அந்த உடலை கொண்டு வாழ்வதை முன்வைக்கிறேன்ட்டு நம்ம எதையுமே சிந்திக்காமல் போயிட்டா நம்மளால் எதையும் கற்றுக்கொள்ளவும் முடியாது. ஸோ இளம் வயதில் நம்மளுக்கு ஆற்றல்கள் நிறைந்திருக்கும் போது, கற்றுக்கொள்ளும் ஆர்வம் இருக்கும்போது நம்மளால் இயன்றதை கற்றுக்கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். நாம் அறிந்து கொள்வதிலிருந்து நம்மளுக்கு தேவையானதை புரிந்து கொள்வோம். அப்புறம் நம்மளுக்கு 40-50 வயசு ஆகும்போது அதெல்லாம் உணரத் தொடங்குவோம். அப்போ அவனுடைய வாழ்க்கையே மாறத் தொடங்கும். இப்போ அதன் மூலமாக தான் நம்ம ஒரு சமநிலையை கொண்டு வர முடியும். அதாவது நம்ம வாழ்வின் தொடக்க பகுதி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 கெட்டானா தான் இருக்கும். நம்ம வாழ்க்கையை நம்ம முழுசாக வாழ முடியாது, சமூகத்தோட தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுசாக நிறைவேற்ற முடியாது. ஸோ நாமளும் தனிப்பட்ட விதத்தில் மகிழ்ச்சியாக இருக்க மாட்டோம், சமூகத்துலேயும் நம்மளுக்கு ஒரு அந்தஸ்து மதிப்பு நம்மளுக்கு கிடைக்காது. ஆனால் அதிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கிறோம்? இப்போ அந்த தெளிவு நம்ம மத்தியம வயதை அடையும் போது இருக்கணும். இப்போ நம்ம மத்தியம வயதை அடையும் போது நம்ம தனி வாழ்க்கை முக்கியமா, சமூக வாழ்க்கை முக்கியமாங்கிற புரிதல் இருக்கணும். இப்போ இங்கே தான் நம்ம வித்தியாசப்படுறோம். பெண்களுக்கு தனி வாழ்க்கை தான் முக்கியம் அப்படிங்கிற புரிதல் உருவாகிடும். ஏன்னா 40-45 வயசு ஆகும்போது எல்லா விதமாக அவங்க மனதளவில் உடல் அளவில் செட்டில் ஆகிருப்பாங்க. ஒரு குடும்பம் அமைஞ்சிருக்கும், குழந்தைகள் இருக்கும். இப்போ இதுதான் வாழ்க்கைங்கிற ஒரு தெளிவு உருவாகி இருக்கும். அவங்க மெனோபாஸுக்காக உடலை தயார் செய்து கொள்ள வேண்டியது இருக்கும். அதன் அப்புறம் அவங்க முழுமையான பெண் கிடையாது. ஸோ அப்போ அதை நோக்கி தான் அவங்களுடைய சிந்தனை, புரிதல் இருக்கும், கவனம் இருக்கும். மாறாக ஆணுக்கு அப்போ தான் நிறைய கேள்விகள் எழத் தொடங்கும். ஏன்னா இப்போ சமூகம்னு ஒரு அடையாளம் இருக்கும், குடும்பம் உருவாகி இருக்கும், குழந்தைகள் இருக்கும், தன்னுடைய கனவுகள் பலவும் நிறைவேறி இருக்கும், ஈடேறி இருக்கும். ஸோ இனி என்ன செய்ய போகிறோம்? இப்படியே வாழ போகிறோமா மிச்ச வாழ்க்கையும்? இதுக்கு தான் நாம் பிறந்தோமா? இதுதான் நம்முடைய அடையாளமான கேள்வி எழும். ஏன்னா ஒரு குடும்பங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு நாம் மனிதன் உருவாக்குனது. அது ஒரு சமூகத்தில் ஒரு ஒழுங்கை ஏற்படுத்துவதற்காக உருவாக்குனது. குடும்பம் இல்லை அப்படின்னா ஒவ்வொருவரும் தங்களுக்கு தேவையான காமத்தை தாங்களாக தேடத் தொடங்கினா சமூகத்தில் ஏகப்பட்ட குழப்பம் உருவாகும். அது தவிர காமம் என்பது ஒரு ஜாலியான விளையாட்டு கிடையாது, அது பொறுப்புமிக்க செயல். அதனுடைய விளைவு குழந்தைகள்.
அந்த குழந்தைகள் ஒழுங்கா வளரணும்னா, அதற்கு ஒரு அமைப்பு இருக்கணும். அதன் அடிப்படையில் தான் குடும்பம் உருவானது. இப்ப இருவர் திருமணம் செய்து கொள்றாங்க அப்படின்னா, அதன் அடிப்படையே வந்து குடும்பத்தை ஏற்படுத்தி, குடும்பத்தில் அந்த குழந்தைகள் ஒழுங்காக வாழ்வதற்கான சூழலை ஏற்படுத்தி, இப்போ எதிர்காலத்த கட்டமைப்பதற்கு நாம உதவுறோம்னு தான் பொருள். அதற்கு நாம தயாராக இல்லன்னா, நம்ம துறவறத்த மேற்கொண்டு இருக்கணும். ஆனா, இதெல்லாம் நம்மளுக்கு புரிதலே இருப்பது கிடையாது. இதெல்லாம் தெளிவான புரிதல் இல்லாம எல்லாருமே திருமணம் செய்து கொள்றோம். அப்போ அதனால தான் ஒரு 40, 45 வயசு வரும்போது தான் இந்த கேள்விகள் எழத் தொடங்கும். அதுவும் இன்றைய நவீன கால வாழ்க்கை முறை தந்த ஒரு கொடைகளில் ஒன்று அது. ஏன்னா, இந்த நவீன கால வாழ்க்கை முறை நம்மளுக்கு நெறைய ஓய்வு நேரத்த தருது. நம்ம ஒரு விவசாயியா இருந்தோம்னா யோசிச்சு பாருங்க. நம்மளுக்கு வார விடுமுறையெல்லாம் கிடையாது. 24 மணி நேரமும், ஒவ்வொரு வாரமும் 365 நாளும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கணும். மழை வந்ததுன்னா உடனே ஓடி போகணும். அ நாம என்ன செய்யணும், நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணுங்கிறது நாம தீர்மானிப்பது கிடையாது. அந்த சூழல் தீர்மானிக்குது. இல்லையா? அங்கேருந்து நம்ம எங்கேயோ மாறி வந்துட்டோம் இன்னைக்கு. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு நிறுவனத்தில வேலை செய்றோம் அப்படின்னா, நாம தேர்ந்தெடுக்கலாம். எந்த நிறுவனத்தில் என்ன மாரி வேலை, எப்படிப்பட்ட வேலை, வீட்ல இருந்தே வேலை செய்யணுமா, அலுவலகத்துக்கு போணுமா, எவ்வளவு சம்பளம், எப்படி வேலை செய்யணும். இப்போ அதற்கேற்றாற் போல நம்முடைய ஓய்வு நேரம், நம்முடைய பொழுதுபோக்கு எல்லாவற்றையும் நம்ம அமைத்துக்கொள்ள முடியும். அதாவது நம்ம வாழ்க்கையே நம்முடைய வேலையின் அடிப்படையிலால் ஒரு காலத்தில் இருந்தது. உத்தியோகம் புருஷ லட்சணம்னு சொல்லுவாங்க. இன்று அப்படியே மாறிருச்சு அது. நம்ம வேலைய வந்து நம்மளுக்கு வாழ்க்கைக்கு ஏத்தாற்போல அமைத்துக்கொள்ளும் வாய்ப்பு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. நாம அந்த இடத்துக்கு செல்லணும். இப்ப அந்த இடத்துக்கு செல்லும்போது தான் நம்ம உண்மையாக வளர்ந்துருக்கோம்னு பொருள். அப்போ நெறைய நம்மளுக்கு ஓய்வு நேரம் கிடைக்கும். அப்போ அந்த ஓய்வு நேரத்த நம்ம எப்படி பயன்படுத்தணும்? அத ஆன்மீக கோணத்தில் நாம யாருன்னு கண்டுகொள்வதற்கு பயன்படுத்தணும். அப்போ இந்த இடத்துல வந்து ஆண்களுக்கு நெறைய கேள்விகள் எழும். ஏன்னா குடும்பம்ங்கிற அமைப்பு வந்து சமூகத்தின் பொருட்டு உருவானது. அது பெண்கள் மனநிலைக்கு உகந்தது. ஏன்னா அவங்க ஒரு பாதுகாப்பான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு அது உதவியாக இருக்கும். மாறாக ஆண்கள் வந்து பலரும் வந்து அந்த சமயத்துல தாங்கள் சிறைப்பட்டு விட்டதாக உணர்வார்கள். ஏன்னா தொடக்கத்தில் அந்த ஆணுக்கு வந்து தன்னை பத்தின புரிதல் இருக்காது. ஒரு பெண் துணை வேண்டும். பெண்ணுக்கும் அதேதான். அதன் அடிப்படையில தான் இருவரும் திருமணம் செய்து கொள்வார்கள். ஆனா இருவரும் சேர்ந்து வாழத் தொடங்கும்போது, ஒருவரையொருவர் அ அனுசரித்து வளர்ந்து, வாழ்ந்து, அதற்கேற்ப தங்களோட புரிதல்களை உருவாக்கிக் கொள்வார்கள். அப்போ என்ன ஆகும்னா, ஒரு கட்டத்தில் வந்து அவங்க கற்றுக்கொள்வதற்கு, வளர்வதற்குன்னு எதுவுமே இல்லாம போயிடும். அப்போ அந்த உறவு வந்து தேக்க நிலையை அடையும். அப்போ அது வந்து ஒரு சிலருக்கு ஆறுதல தரும். இதுக்கு மேல எந்த மாற்றமும் இருக்காது. இனிமேல் பிரச்சனையே இல்ல. நிம்மதியா இருக்கலான்னு தோணும். சிலருக்கு அதுவே வந்து ஒரு சிறையாக, ஒரு தலையாக உணரக்கூடும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு விவாகரத்தெல்லாம் கூடிக்கிட்டு இருக்குன்னா, அதுதான் காரணம். நம்ம உளவியல் ரீதியாக வளர்ந்துகிட்டு இருக்கோம்னு பொருள். முதல்ல வந்து அதெல்லாம் செய்ய மாட்டோம். சமூகத்துக்கு பயந்துட்டு வாழ்ந்துகிட்டு இருப்போம். நம்ம திருமணம் செய்து கொள்வதே சமூகத்துக்காக தான். இல்லையா? ஸோ, இப்போ வந்து சமூகத்த கடந்து செல்லக்கூடிய தைரியம் நம்மளுக்கு உருவாகியிருக்கு. அப்படின்னா, நம்ம தனி மனிதர்களாக நம்மை நிலைநிறுத்த கத்துக்கொண்டு வருகிறோம்னு பொருள். அது வந்து சமூகத்தில குழப்பத்தை ஏற்படுத்தும். ஏன்னா, அது நீண்ட காலமாக நம்ம வாழ்ந்து வந்திருக்கும் வாழ்க்கை முறை மாறுது. இப்போ கிட்டத்தட்ட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இந்திய சமூகம்ங்கிறது ஒரு மேலை நாட்டு வாழ்க்கை முறைக்கு தன்னை மாற்றிக்கொண்டு வருகிறதுன்னு சொல்லலாம். அதே சமயம் முழுக்க நம்மால மேலை நாட்டு சமூகம் முறைக்கு வாழ்க்கை முறைக்கு மாறவும் முடியாது. ஏன்னா, அடிப்படையில் நாம உணர்ச்சிகரமானவர்கள், மனிதர்களை விரும்புபவர்கள், மனிதர்களுக்கு முக்கியத்துவம் தருபவர்கள், சமூகத்துக்கு முக்கியத்துவம் தருபவர்கள். இப்ப எல்லாராலயும் அ நவீன கால வாழ்க்கை முறைக்கு உடனடியாக மாற முடியாது. அப்போ அது இந்த மாற்றம் கொஞ்சம் கொஞ்சமா தான் நிகழும். இதிலிருந்து தனி மனிதர்கள் தான் கவனிச்சு தங்கள சரி செய்து கொள்ளணும். சமூகத்துக்காக நம்முடைய வாழ்க்கையை தியாகம் செய்யணுமா? இல்ல நமக்காக அதாவது
நம்முடைய வாழ்க்கை வாழ்வதற்காக எந்த அளவு நாம் சமூகத்திலிருந்து முரண்படணும், மாறுபடணும், இதை தனி மனிதர்கள் கேட்கணும். அது ஒவ்வொருவருக்கும் மாறும். ஏன்னா ஒருவர் வேலையை எடுத்துட்டா ஒருவர் ஒரு வித்தியாசமான வேலை செய்யலாம். சமூகத்தில் இதுவரைக்கும் ஏற்றுக்கொள்ளாத புதிய வகை வேலையை ஏதாவது செஞ்சுக்கிட்டு இருக்கலாம். ஆனால் அவர் ஒரு குடும்பத்தை உருவாக்கி குடும்பத்தை நிர்வகிக்கிறதன் மூலமாக ஒரு சாதாரண சமூக பிரஜையாக தன்னை வெளிப்படுத்தி கொள்ளலாம். ஒரு குடிமகனாக தன்னை வெளிப்படுத்தி கொள்ளலாம். வேறு சிலர் குடும்பம் இல்லாமல் சுதந்திரமாக இருக்கலாம். ஆனால் அவங்க சமூகம் அங்கீகரித்த வேலையை செஞ்சுக்கிட்டு ஒரு துறவி போலவோ வாழ்ந்துக்கிட்டு இருக்கலாம். ஸோ இதை நம்ம கவனிக்கணும். நம்ம எங்கே ஒத்து போகிறோம், எங்கே முரண்படுறோம், ஏன் ஒத்து போகிறோம், ஏன் முரண்படுறோம், இதை நாம் கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இது மாறிக்கிட்டே இருக்கும். மனிதன் என்பவன் ஒரு நிகழ்வு. வாழ்க்கை என்பது ஒரு நிகழ்வு. நம்முடைய அறிவு கூட கூட அனுபவம் கூட கூட வாழ்க்கை குறித்த மனிதர்கள் குறித்த புரிதல் மாறிக்கிட்டே வரும். அதற்கேற்ப நம்முடைய வாழ்க்கை முறையை நாம் மாற்றிக்கொள்ளணும். நம்மை சுற்றி இருக்கும் மனிதர்களை மாற்றிக்கொள்ளணும். நம்முடைய நடைமுறை பாவனை, நம்முடைய தேடல், தேவை போன்றவை அதுக்கேற்ப மாறிக்கிட்டே இருக்கும். அந்த மாற்றம் எல்லாவற்றையும் நம்ம கவனித்து அனுசரித்து போகணும். அப்போ தான் நம்ம உண்மையாக வாழ்கிறோம் என்று பொருள். அப்படி இல்லாமல் நாம் ஒரு குறிப்பிட்ட நபராக பிறந்துட்டோம், குறிப்பிட்ட சாதியில் குறிப்பிட்ட மதத்தில் பிறந்துட்டோம், அதனால் குறிப்பிட்ட வாழ்க்கை முறை தான் நம்ம வாழ்ந்தாகணும்னு நினச்சிட்டு அதற்கேற்ப நம்முடைய ஆசைகள், விருப்பு வெறுப்புகள், தேடல், தேவைகள், எதிர்பார்ப்புகள், ஏக்கங்கள் போன்றவற்றை கட்டுப்படுத்தி வாழ்ந்தோம் அப்படின்னா நம்ம முழுமையாக வாழ மாட்டோம், முழு திருப்தியாக உணர மாட்டோம். ஒரு நிறைவின்மையை உணர்ந்துக்கிட்டே இருப்போம். அது வெவ்வேறு விதங்களில் நம்மளுடைய வாழ்க்கையில் வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். அன்றைக்கி அந்த நிலையில் தான் இருக்கோம் நாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம பலரும் வாழ்க்கையின் அடிப்படை தேவைகளை குறித்து கவலைப்பட வேண்டிய நிலைமையில் இல்லை. வேலை செஞ்சே ஆணுங்கிற நிலை எல்லோருக்குமே இருப்பது கிடையாது. எல்லா வசதி வாய்ப்புகளும் இருந்தாலும் நாம் மகிழ்ச்சியாக இருக்கோமா? இல்லை. ஏன்னா நம்ம எப்படி வாழுதுன்னு தெரியறது கிடையாது. இவ்வளோ நாளாக எப்படியோ ஏதாவது வேலை கிடச்சி அதில் ஒட்டிக்கிட்டு சமாளித்து எப்படியாவது பொழைச்சா சரின்னு தான் நம்ம வாழ்ந்துருக்கோம். ஒரு அளவுக்கு மீறி கையில் காசு இருந்தாலும் என்ன செய்கிறோன்னு நம்மளுக்கு தெரியறது இல்லை. 4 வீடு வாங்குவோம், 5 வீடு வாங்குவோம், சொத்து சேர்த்துக்கிட்டே போவோம். அதுவோ வாழ்க்கையா? யோசிச்சு பாருங்கள். நம்மளுக்கு உடலில் உருப்படியாக சாப்பிட முடியாது. ஆனால் வீடு ஃபுல்லாக ஏகப்பட்ட இனிப்புகள் பதார்த்தங்களாக வாங்கி வச்சுருந்தோம்னா அதனால் ஏதாவது பயன் இருக்குமா? இப்போ அதை போல தான் நம்முடைய வாழ்க்கைக்கு என்ன பயன்படுதுன்னு நம்ம பார்க்கணும். அப்போ அந்த சமநிலையை நாம் தான் கொண்டு வரணும். தனி மனிதனுக்கும் சமூகத்துக்குமான சமநிலையை. இது பெண்களுக்கு ரொம்ப முக்கியம்னு நான் சொல்லுவேன். ஏன்னா பெண்களுக்கு கல்வி அறிவு இன்றைக்கி கிடச்சிருக்கு, வேலை வாய்ப்பு கிடச்சிருக்கு, சுதந்திரமாக வாழ்க்கை வாழ்வதற்கான வாய்ப்பு வசதிகள் கிடச்சிக்கிட்டு இருக்கு. ஆனால் அவங்க மனதளவில் தங்களை தயார் செய்து கொள்வது கிடையாது. இன்னும் உளவியல் ரீதியாக அவங்க பிறரை சார்ந்து தான் இருக்காங்க. இப்போது அதை அவங்க தான் சரி செய்து கொள்ளணும். இல்லாட்டி அவங்களுக்கு கிடைக்கும் இந்த வாய்ப்புகளால் எந்த பயனும் கிடையாது. இதை ஆண்களும் புரிந்து கொள்ளணும். இனிமேலும் பெண்களை கட்டுப்படுத்தி மிரட்டி வாழ்க்கையை வாழ முடியாது. அவங்களை புரிஞ்சுக்கணும், அவங்களுக்கான சுதந்திரத்தை தரணும், நமக்கான சுதந்திரத்தை நாம் எடுத்துக்கொள்ளணும், நம்முடைய கட்டுப்பாடுகளை நாம் கைவிட கற்றுக்கொள்ளணும். அப்போது ஒரு விதமான சமநிலையை இருவருமே ஒருவருக்கொருவர் தந்து உதவணும். அப்போது அதை நம்மிடமிருந்து தொடங்கணும். நம்மிடமிருந்து தொடங்கி நமக்கு சுற்றி இருப்பவர்கள், நம்முடைய நெருக்கமான உறவுகளுக்கு அதை தரணும். முதல்ல நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய நண்பர்களிடத்தில், நம்முடைய உறவினர்களிடத்தில் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அதை கொடுத்துட்டே வரணும். நம்ம ஃபஸ்ட்டு இதெல்லாம் புரிஞ்சிக்க தொடங்கணும். முதல்ல சொன்னது போல் அறிதல் ஃபஸ்ட்டு. இதெல்லாம் வேணுங்கிற புரிதல் நம்மளுக்கு உருவாகணும். அதற்கு இந்த சூழலை பற்றின அறிவு நம்மளுக்கு வேண்டும். என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, நாம் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, எப்படி செய்யலாம், அதெல்லாம் அறிந்து கொள்ளணும். அப்போ மெல்ல மெல்ல நம்மளுக்கு விஷயங்கள் புரிய தொடங்கும். அப்போது நம்முடைய வாழ்க்கை மாறத் தொடங்கும் தானாகவே.
இந்த மாற்றங்கள் எல்லாமே தானாக நிகழ்வது. நான் அறிவை கொண்டு, தன்முனைப்பை கொண்டு எதையும் செய்யணும்னு சொல்லலை. ஏன்னா அது குழப்பத்தை உருவாக்கும், மேலும் சிக்கல்களை ஏற்படுத்தும். இவ்வளோ காலமாக அப்படி தான் வாழ்ந்துட்டுருக்கோம். இனிமேல் அதை செய்யக்கூடாது. மாறாக இந்த புரிதல்கள் உருவாகும் போது ஒரு தெளிவு உருவாகும். அந்த தெளிவு ஒரு நிம்மதியையும் நிதானத்தையும் தரும். அதில் நம்மளுக்கு தேவையான புரிதல்கள் இன்னும் கூடிக்கிட்டே போகும். நாம் என்ன செய்யணும்னு நம்மளுக்கு தானாக தெரிய வரும். இது ஒரு நிகழ்வு நம் மூலமாக நிகழ்ந்து கொண்டு இருக்குது. இன்றைக்கு சமூகத்துக்கு, இன்றைக்கு உலகத்துக்கு இது தேவை. ஒவ்வொரு தனி மனிதரும் இன்றைக்கு இது செய்து ஆகணும். ஆனால் எல்லா தனி மனிதர்களும் அந்த நிலைக்கு இன்னும் தங்களை பக்குவப்படுத்தி கொள்ளலை. இப்போ நீங்கள் இதை கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா, நீங்கள் மனதளவில் தயாராக இருக்கீங்கன்னு பொருள். அப்போது நீங்கள் இதை எந்த அளவு உங்களை வாழ்க்கையில் செயல்படுத்த முடியும்னு பாருங்கள். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், உங்களுக்கு என்ன தேவை, என்ன முடியும், என்ன முடியாது, என்ன வேணும், என்ன வேண்டாம், அதை புரிஞ்சிக்க தொடங்குங்க. அந்த புரிஞ்சிக்க தொடங்கும் போதே அதை சொன்னீங்க, அது தெளிவு தானாக உருவாகும். இதோட விளைவை நம்ம உடனே புரிந்து கொள்ள முடியாது. ஒரு குத்து மதிப்பாக ஒரு தெளிவில்லாமல் தான் எல்லாமே தொடங்கும். ஆனால் நம்ம தொடர்ந்து அப்படியே சென்று கொண்டே இருந்தோம்னா நமக்கு தேவையான தெளிவு நம்மை அறியாமல் நமக்குள்ளே உருவாகி இருப்பதை நாம் என்றாவது உணர்வோம். அது நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்காது. அதான் சொல்கிறேன் இல்லையா, ஒரு பறவை பறக்குது அப்படின்னா அது பறந்து ஒரு இடத்தை சென்று அடைஞ்சதுக்கப்புறம் திரும்பி பார்த்தா தான் அதுக்கு தெரியும் நம்ம எவ்வளோ தூரம் பறந்து வந்திருக்கோம், எவ்வளோ உயரம் பறந்து வந்திருக்கோன்னு. அது பறக்கும்போதே திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே பறந்துச்சு அப்படின்னா அதுவே பயந்துக்கும் ஒரு கட்டத்தில். ஐயோ, இன்னும் இவ்வளோ தூரம் போகணுமா, இவ்வளோ உயரம் பறக்கணுமா அப்படின்னு. இப்போ அது தேவை கிடையாது. நம்ம எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும், நம்முடைய ஒவ்வொரு அசைவும் தெளிவாக இருந்தது அப்படின்னா, அதை குறித்த புரிதல் நமக்கு இருந்தது அப்படின்னா, நம்ம எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். ஸோ அதுதான் நம்ம செய்ய வேண்டியது. இப்போது நாம் என்ன செய்கிறோமோ அதை ஒழுங்காக செய்யணும். அதை ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு நாளும் செஞ்சுட்டு வந்தோம்னா நம்முடைய வாழ்க்கை நம்ம அறியாமல் தானாகவே மேம்பட்டிருக்கும். நம்மை அறியாமல் நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம். மொத்தத்தில் நம் வாழ்க்கை நம் தேர்வு, நம் வாழ்க்கை நம் பொறுப்பு.